அனைவருக்கும் வணக்கம். மாரல் ஸ்டோரி 19. ஒரு ஊர்ல ஒரு ராஜாவும் ராணியும் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு. இப்ப இந்த ராஜா என்ன பண்றாரு, இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல கணவரா பாக்குறாரு. ஏன்னா அடுத்த ராஜா அவர்தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக இவர் ஒரு போட்டி நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. இந்த போட்டியையும் இவர் அறிவிக்கிறார். ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துக்குள்ள நிறைய விஷஜந்துக்கள் இருக்கும். அப்படி இருக்கிற குளத்துக்குள்ள யார் ஒருவர் போய் வெளியில வர்றாரோ அவர் தான் இளவரசர், அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லி இவர் போட்டியை முடிவு பண்றார். ஆனா அறிவிக்கும் போது எப்படி அறிவிக்கிறாருன்னா, ஒரு குளம் இருக்கும், அதுக்குள்ள இறங்கி வெளியில வர்றவங்க வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிடுறாரு. குளத்துக்குள்ள இறங்கி வர்றதுதானே, ரொம்ப சுலபமாச்சே அப்படின்னு இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட இதுல கலந்துக்கிறதுக்காக வர்றாங்க. இவங்க எல்லாரும் இங்க நிக்கும் போதுதான் ஒவ்வொரு விஷஜந்துவா சில வீரர்கள் அந்த தண்ணிக்குள்ள இறக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து பயந்து நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் தைரியமா நின்னார். நான் தான் இந்த நாட்டோட அடுத்த ராஜா, நான் அந்த குளத்துக்குள்ள இறங்கி பத்திரமா வெளியில வந்துடுவேன் அப்படின்னு அந்த குளத்துக்குள்ள இறங்குறதுக்காக போனார். அப்ப இந்த ராஜா தடுத்து நிறுத்தி, தம்பி நில்லுப்பா, நீ இறங்கலைனாலும் நீ தான் இந்த நாட்டோட அடுத்த ராஜா, அதாவது என் பொண்ணோட கணவர், நீ தான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிடுறார். இந்த ராணிக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி குளத்துக்குள்ள இறங்கி மேல வந்தாதானே வெற்றியாளர், இன்னும் அந்த பையன் குளத்துக்குள்ளே இறங்கலையே, ஹவ் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அதுக்கு இந்த ராஜா சொல்றாரு, இதுக்கு சரியான பதில் என்கிட்ட இருக்கு. நான் ஏன் அந்த பையனை வெற்றியாளர்னு சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு அப்படின்னு இவரோட பதிலை இவர் சொல்றார். இவர் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. அவர் என்ன பதில் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சொல்றேன். நன்றி.